Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம்விஎம் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். மலையாள சினிமாவில் நடிகைகள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், பாதிப்புகள் குறித்து உயர்நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெற்ற ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் அளிச்சிருக்கிறாங்க. அது மலையாள சினிமா உலகை மட்டும் கிடையாது, இந்தியாவையே அதிர வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி நடிகையும் சமூக செயற்பாட்டாளருமான கஸ்தூரி அவர்களிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம். நீதிபதி ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி மலையாள சினிமா உலகை மட்டும் கிடையாது, இந்தியாவையே அதிர வைத்திருக்கு. அப்படின்னா அதுல சொல்லக்கூடிய அம்சங்கள் எப்பவும் காம்ப்ரமைஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். இது சினிமா உலகில் அப்பப்ப நடிகைகள் சொல்வதும் அது பேசு பொருளா மாறி இருக்கிறதும் நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த ரிப்போர்ட்ல அதிரக்கூடிய விஷயங்கள் என்னென்னவாக இருக்கு? அவங்க இந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டை பத்தி புதுசா இது வரைக்கும் நம்ம விவாதிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா சொல்லிடல. அவங்க ஒவ்வொருத்தருடைய பர்சனல் வாக்குமூலங்களை எடுத்திருக்கிறாங்க. அந்த வாக்குமூலத்தின் மூலமா இதை ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம். பட் கதவை அடிக்கிறாங்க, ராத்திரியில வேலை செய்யும் போது ரிப்பீட்டடா அப்ரோச் பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நானும் இதை பத்தி நிறைய பேசியிருக்கேன். சினிமா உலகத்துல மட்டும் இல்லாம பெண்கள் பணியிடத்துல எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல்களை எல்லா இடத்துலையுமே ஃபேஸ் பண்றாங்க, எல்லா இடத்துலையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹேமா கமிட்டி ஒரு நடிகை, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நடிகைய நடிகர் திலீப் அவர்கள் ஆளு வச்சு அசால்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் ஆரம்பிச்சாங்க. பட் அதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல்கள் மற்றும் வற்புறுத்தல்கள் சினிமா உலகத்துல இருக்குன்னு மீ டூ டைம்ல இருந்து கூட பேசிட்டு இருக்கோம், அதுக்கு முன்னாடியில இருந்து கூட பேசிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ எனக்கு இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் நீங்க சொல்ற மாதிரி இந்தியாவே அதிர்ந்திருக்கா அப்படின்லாம் நான் நினைக்கல. ஏன்னா மீ டூவில் ஓப்பனா ஒவ்வொருத்தரும் வெளியே ஹாலிவுட்டே அதிர்ந்து போச்சு. அது இதெல்லாம் அதுக்கு ஊர்ஜிதம் பண்ற மாதிரி, ஆமா அதெல்லாம் அவங்க சொன்னாங்களே அதுதான் நடக்குதுன்னு இவங்க 7 வருஷம் விசாரிச்சு சொல்லியிருக்காங்க. 2017ல அந்த கார்ல ஒரு ஆக்ட்ரஸ் அசால்ட் ஆனாங்க இல்லையா, ஒரு திட்டமிட்ட கடத்தல் மற்றும் பலாத்காரம். அது கிரைம், பயங்கரமான கிரைம். கன்சென்சுவல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸுக்கும் கிரிமினல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்க்கும் முதல்ல நம்ம வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். லஞ்சம் கொடுக்கறதுக்கும் கொள்ளை அடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒருத்தங்க தங்களுக்கு ஒரு 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 ஏதாவது ஒரு இது கிடைக்குது, ஒரு பெனிஃபிட் கிடைக்குது, சான்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில அவங்க அட்ஜஸ்ட் பண்றது லஞ்சம் கொடுப்பதுக்கு ஒப்பானது. போய் படுன்னு சொன்னா எல்லாரும் செய்ய மாட்டாங்க. மார்க்குக்காக வா படுன்னு பெங்கால்ல ஆர்ஜி கார் காலேஜ்ல சொன்னாங்களாம். அதெல்லாம் இன்னைக்கு விசாரணையில வெளியே வருது. நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. சினிமால முன்னுக்கு வர்ற நிறைய ஹீரோயின்ஸ் நேர்மையான முறையில வந்திருக்கிறாங்க, அது எனக்கே தெரியும். ஆனா எத்தனையோ பேர் ஏமாந்தும் போவாங்க. அவங்க கன்சென்சுவலா, ஆமா நீ இதை எனக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணா நான் உனக்கு உன்னை பெரிய ஆளாக்குறேன்னு சொல்றதை நம்பி நிறைய பேர் அதை செய்யவும் செய்வாங்க. அதை அவங்க ஒரு முதலீடா நினைக்கலாம். அந்த முதலீடு பொய்ச்சு போனா இதுல இல்லைன்னா பரவாயில்ல, அந்த முயற்சியை வேற ஒரு இடத்துல செய்யலாம்னு தொடர்ந்து முயற்சியும் செய்யலாம். இதுல சில பேருக்கு அது ஒர்க் அவுட்டும் ஆகலாம், பல பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாமையும் போகலாம். இது சினிமால மட்டும் இல்ல, காலேஜ்ல மார்க் வாங்குறது எல்லா இடத்துலயும் இருக்கு. ஹேமா கமிட்டி 7 வருஷமா இதை தான் கவனிச்சிட்டு இருந்தாங்களா? ஒரு பொண்ணை கார்ல கடத்திட்டு போய் அந்த பொண்ணை அட்டாக் பண்ணியிருக்காங்க, முன்விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய சம்பந்தப்பட்ட நடிகருடைய பர்சனல் லைஃப், அவருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு,
அந்த டைவர்ஸ் ஆனதுக்கான காரணத்தை வந்து அவங்களுடைய முன்னாள் மனைவி, அவங்களும் நடிகை தான், அவங்க வந்து வெளியே வந்து நல்லா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு துணையா இருந்த இந்த ஹீரோயினை அவரு பழி வாங்கியிருக்காரு. இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ல வராது, இது வேற, இது ஒரு கிரைம். இத வந்து ஹேமா கமிட்டி வந்து சொல்றதை விட அதற்கான அதுலேருந்து தள்ளி போய் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன் மலையாளம் ஒர்க் பிளேஸ் அப்படின்னு போயிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அதுக்கு விமன் இன் சினிமா கான்க்ளேவ் எல்லாரும் இந்த பார்வதி, ரீமா கலிங்கல் இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. அவங்க ஒரு ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க, மகளிர் அமைப்பு மலையாளம் சினிமால. அவங்க இதையெல்லாம் வந்து விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ஆர்டிஸ்ட் ரஞ்சினி, அவங்க நம்முடைய முதலை மரியாதை ரஞ்சினி, அவங்க வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. பட் இதையும் தாண்டி ஏற்கனவே அங்க எக்ஸ்போஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே. ஒரு பொண்ணு அந்த என்ன அட் ஹோம் அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சு அந்த பொண்ணு ப்ரொடியூசரை பத்தி நல்லா வெளியே வந்து சொல்லிடுச்சு. அந்த ப்ரொடியூசரை பத்தி இன்னும் நிறைய பெண்கள் புகார் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மலையாளம் சினிமால அடிக்கடி நடந்துட்டு இருக்கே இருக்கிற விஷயம். இதெல்லாம் வெளியே வர்றது நல்லதுதான். பட் நீங்க கேட்டீங்க பாருங்க, அப்படியே எல்லாரும் அதிர்ந்துட்டாங்க. எதுக்கு அதிரணும்? எல்லாம் தெரிஞ்ச விஷயம், தெரிஞ்ச விஷயம்தான், இதுதான் நடக்குது அப்படின்னு சொன்னா கூட இப்ப அந்த வாக்குமூலம் வாங்கி இத குடுக்குறாங்க. இன்னொன்னு இந்த மாஃபியா அப்படிங்கிறதையும் இவங்க கொண்டு வர்றாங்க. அந்த மேல் டாமினேஷன் அப்படிங்கிறது அங்க இருக்கு. ஒரு டாப் நடிகர்கள், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் இவங்களுடைய பிடியில அது இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்களையும் அவங்க வந்து ரிப்போர்ட்டா கொடுத்திருக்கிறாங்க. ஒரு கொலை நடந்திருக்கு, ஒரு சடலத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் அதுல பெரிய தலைகள் சம்பந்தப்பட்டிருந்தா அந்த குற்றத்துக்கு நீதி அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிடாது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ங்கிறது லஞ்சம் போல, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் போல ஒரு குற்றம், கரெக்ட்? அதுல சம்பந்தப்பட்டவங்க பெரியவங்க பவர்ஃபுல்லா இருந்தாங்கன்னா, டாமினண்டா இருந்தாங்கன்னா அதுல அவ்வளவு சீக்கிரம் நீதி கிடைச்சிடாது. இந்த டாமினன்ட் குரூப் இருக்காங்க, அவங்களால நாங்க எல்லாரும் வாய்மூடி இருக்கோம் அப்படின்னு ஆண்களுக்கும் சொல்லியிருக்காங்க மேடம். ஹேமா கமிஷன்ல ஆண்களும் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய இடத்துல அவங்க வந்து எதையுமே வந்து வெளியே பேச முடியாம இருக்கு, அவங்களால நியாயம் கேட்க முடியல, மற்றவர்களுக்காக போராட முடியல, தங்களுக்கு நடக்கிற அநியாயங்களை வெளியே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எல்லாமே தெரிஞ்சதுதான். நான் எத்தனையோ வருஷமா கழுதியா கத்திட்டு இருக்கேன். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சினிமா துறையில மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. சம்பளத்துல, மரியாதையில, பணியிடங்கள்ல கொடுக்கக்கூடிய வசதிகள்ல. ஆண்களுக்கு கிடைக்கிற எல்லா வசதி வாய்ப்புகளுக்கும் பெண்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, மரியாதை கொடுக்க மாட்டாங்க, சம்பளம் சுத்தமா கொடுக்க மாட்டாங்க. இங்க இப்ப நீங்க கார்பரேட் ஜாப் எடுத்தீங்கன்னா அங்கேயும் செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்கு. பட் நீங்க பாலியல் மட்டுமே செக்ஷுவல் ப்ராப்ளம் கிடையாது. பெண்ணை வந்து மரியாதை குறைவா நடத்துறதோ, பெண்ணுக்கு சம்பளம் பெண்ணை குறைச்சி மதிப்பிடுறதே வந்து ஒரு ப்ராப்ளம் தான். ரொம்ப 4-5 ஃபீல்டு தான் இருக்கு. மாடலிங், நர்சிங், இந்த மாதிரி 4-5 ஃபீல்டு தான் இருக்கு. வீட்டு வேலை, சமையல், இது பேபி சிட்டிங், இதுலெல்லாம் பெண்களுக்கு சம்பளம் அதிகம் தருவாங்க, ஆண்களுக்கு அங்க வந்து டிமாண்டு கிடையாது. மற்ற எல்லா இடத்துலையும் ஆண்கள் வந்து ஒரு படி மேல, பெண்கள் வந்து எல்லாத்துக்கும் போராடணும். நீங்க இதை ஒத்துக்கிறீங்களா? இத ஹேமா கமிஷன் மிகப்பெரிய அளவுல சொல்லியிருக்கிறத நான் வந்து வரவேற்கிறேன். ஏன்னா சினிமாவில் ரொம்ப அதிகங்க. ஹீரோவோட சம்பளம் கோடிகள்ல இருக்கும், ஹீரோயினோட சம்பளம் லட்சங்கள்ல இருக்கும். லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நாம சொல்ற ஒரு ஹீரோயின் கூட அதிகபட்சம் போனா 3 கோடி 4 கோடி. ஆனா அந்த படத்துல நடிக்கிற ஹீரோவோட சம்பளம் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த வித்தியாசங்கள் அது கூட நம்ம வந்து சரி, ஒருத்தங்களுக்கு வியாபாரம் எது, யாருக்கு வியாபாரம் இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து பணம் கொடுப்பாங்க. ஹீரோவை நம்பி படம் எடுத்தா ஹீரோவை கொடுப்பாங்க. அந்த காலத்துல கேபி சுந்தராம்பாளுக்கு கொடுத்தாங்க. ஔவையார் படத்துல இருக்கிறதே சம்பளம் யாருக்கு அதிகம்னு கேட்டா கேபி சுந்தராம்பாள் அவர்களுக்கு தான் அதிகம். ஸோ நம்ம அப்படி கூட விட்டுறலாங்க. ஆனா சினிமா உலகத்துல பல இடங்கள்ல பெண்களுக்கு அனுமதியே இல்லை. கேவலமான காரணங்களுக்காக அனுமதி இல்லை. இன்னைக்கு வரைக்கும் தமிழ் மேக்கப்
கலைஞர்கள் யூனியன்ல பெண்களுக்கு கார்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு என்ன காரணமே தெரியாது. பெண்ணுக்கு கொடுக்க மாட்டோம். பாம்பேல போய் கார்டு வாங்கிட்டு வரணும், ஹைதராபாத்ல போய் கார்டு வாங்கிட்டு வரணும், இங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்? பெண்கள் எல்லாருக்கும் பிரைடல் மேக்கப் பண்றாங்க, இது அழகி போட்டிகளுக்கு பண்றாங்க, ஆனா மேக்கப் கால பண்ண மாட்டாங்க. இதை விட இன்னும் அருவருப்பான ஒரு இடம், லைட்மேன் யூனியன் இருக்குல்ல, லைட்மேன் யூனியன்ல பெண்களுக்கு அலோடு கிடையாது. யூனிட் வண்டி, அதுல அந்த எக்யூப்மெண்ட்லாம் வரும்ல, அந்த வண்டிக்குள்ள பெண்களுக்கு அனுமதி கிடையாது. தீட்டுப்பட்டுருமா கேட்டா அதான் சொல்லுவாங்க, தீட்டுப்பட்டுருன்னு சொல்லுவாங்க. ஒரு பெண் அந்த வண்டிக்குள்ள ஏறிட்டா அவங்க வந்து அந்த இதுவே வந்து அசுத்தமாயிரும் அப்படின்லாம் பேசுவாங்க. ஜாதியை விட அசிங்கமா இருக்கு இதெல்லாம். இது என்ன ஒரு ஒரு பிற்போக்குத்தனமான வாதம். இதெல்லாம் இன்னும் நிறைய மாறணும். இப்போ அதே மாதிரி சொல்றாங்க, ஒத்துழைக்காதவர்கள், ஒத்துழைப்பவர்கள், இப்படி கேட்டகரி பிரிச்சு அதுக்கேத்த மாதிரிதான் வாய்ப்புகள் வருது. ஒண்ணு, இதுல வந்து சம்மதிக்க மறுத்து இத பற்றி வெளியில சொல்றேன் அப்படின்னு அந்த நடிகை சொன்னா அவங்களுக்கு மிரட்டல், சோசியல் மீடியா மூலமா உன்னை வந்து நானு பகிரங்கப்படுத்திடுவேன், அசிங்கப்படுத்திடுவேங்கிற மிரட்டல் எல்லாம் வருது அப்படிங்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் தாண்டிதான் அந்த நடிகைகள் எல்லாரும் அதே மாதிரின்னு நம்ம ஜெனரலைஸ் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது, இருக்கும். சின்மயிக்கு நடக்கிறத நீங்களும் நானும் பார்த்துட்டு தானே இருக்கோம். சுத்தமா அவங்களுக்கு இங்க வந்து பொழப்பு இல்லாம போச்சு. இது வந்து டாப் ஹீரோயின்ஸ் எல்லாம் எப்படி மேம்? இதுல ஜூனியர் நடிகைகளை பத்தி ஹேமா கமிட்டி விரிவா சொல்லியிருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஒரு யூரின் பாஸ் பண்றதுக்கு கூட அவங்களுக்கு இடம் இருக்காது அவுட்டோர் ஷூட்டிங்ல அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து டாப் ஹீரோயினுக்கும் இதே இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளதான் அவங்க வர வேண்டியதா இருக்குதா, இல்ல அவங்களுக்கான சலுகைகள் எதுவும் இருக்குதா? இல்ல, அது வசதி வாய்ப்புகள், ஒரு அடிப்படை வசதிகள் ஒரு ஷூட்டிங்ல இருக்கணுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இப்பெல்லாம் எல்லா ஷூட்டிங்குமே நல்லபடியா தான் நடத்துறாங்க. நான்லாம் வந்து நடிச்சிட்டு இருந்த காலத்துல மரத்தடியில தான் சாப்பாடு போடுவாங்க. ஒண்ணுக்குன்னு போகணும்னா ஏதாவது வீட்டுல போய், வெளியூர் ஷூட்டிங்லாம் இருக்கும். சிலுக்கு ஒரு தரம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. வெளியூர் ஷூட்டிங்ல போயிட்டு, சிலுக்குன்னா ஒரு கிரேஸ் இல்லையா மக்களுக்கு, ஒரு வீட்டுக்குள்ள அவங்களுக்கு ரூம் செட்டப் பண்ணி கொடுத்துருந்தாங்க ரிக்வெஸ்ட் பண்ணி. அவங்க அங்க பாத்ரூம் வந்து என்னன்னா, அது கிராமப்புற வீடு, ஒதுக்குப்புறமான பாத்ரூம். அதனால வீட்டுல இருந்து வெளியே வந்து பாத்ரூம் போகணும். பாத்ரூம் போகும்போது மேல இருக்கிற அந்த பாத்ரூம் ஜன்னலையெல்லாம் உடைச்சுக்கிட்டு பொதுமக்கள் பார்த்தாங்களாம். சோ சினிமாவில மட்டும் நான் இந்த சினிமா என்னவோ ஒரு மோசமான இடம், அங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறது முதல்ல பொதுமக்கள்லயும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அவங்க என்னவோ ஒரு பிரைவேட்டா ஒரு காரியம், அவங்க ஒண்ணுக்கு போக போறாங்க, அங்க உடைச்சிட்டு பார்த்தது சினிமாக்காரன் இல்ல மேடம். சினிமாக்காரங்க சிலுக்கு மேடத்தை மேடம், ஷார்ட் ரெடி மேடம், வாங்க மேடம் அப்படின்னு மரியாதையா கூப்பிடுவான். சினிமால அவங்க லொகேஷன் டு லொகேஷன் போனாங்கன்னா, அவங்க என்ன ஒரு உடையில போயிருந்தாலும், ஷூட்டிங்க்கு அவங்க டான்ஸ் காஸ்டியூம்ல போயிருந்தாலும், கூட்டிட்டு போற டிரைவர் அவங்கள ஒரு சிஸ்டரா பார்த்து தான் கூட்டிட்டு போயிருப்பாரு. ஆனா பொதுமக்கள் சிலுக்குறா சிலுக்குறா, எந்த யாரா ஹீரோ, ஓ இன்னாரா, அவங்க 2 பேருக்கும் இன்னைக்கு ஜாலிதா அப்படின்னு பேசுவாங்க. நான் கேட்டிருக்கேன். மக்கள் எல்லாம் வந்து நல்லவங்க எல்லாம் கிடையாது மேடம். இந்த மாதிரி யோசிக்கிறவங்க இப்படிதான் யோசிப்பாங்க. இருக்கா? இருக்கு. வசதி வாய்ப்புகள் குறைவா? ஆமா. ஒரு ஹீரோயினுக்கு கேரவேன் கொடுப்பாங்க, ஒரு டைரக்டருக்கு கேரவேன் கொடுப்பாங்க, டெக்னீஷியன்ஸ்க்கு கொடுப்பாங்க. நாங்கெல்லாம் சினிமாவில் இருந்தப்போ அதெல்லாம் கேரவேனே கிடையாது மேடம். ஒண்ணு போகணும்னா அப்படி காலார நடந்து போய் ஒதுக்குப்புறமா தான் போகணும். இன்னைக்கு காமன் பீப்புள் போறது இல்லையா? எங்கேயாச்சும் நம்ம போனா போற இடத்துல எங்க கிடைக்குதோ பெட்ரோல் பங்கு இல்லைன்னா மரத்தடி ஒதுக்குப்புறம் போய் ஒண்ணு போறது இல்லையா? காமனா சொல்றேன். ஏதோ ஒரு சுற்றுலா போறோம், பஸ் பயணம் போறோம், பஸ் பயணிகள்லாம் எங்க போறாங்க? எல்லா இடத்தையும் வசதி கேட்க முடியுமா? சினிமாவிலையும் அதே மாதிரி அவுட்டோர்ல எல்லாம் எங்கேயாவது ஒரு வனாந்தரத்துல இல்லைன்னா மலை முகட்டுல போய் ஷூட்டிங் பண்ணுவாங்க. அப்போ ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்டா அங்க வந்து போறத வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. பட் அடிப்படையா ஸ்டூடியோல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இது இருக்கும் மேடம். அதே போல உடை மாற்றும் விஷயங்கள் எத்தனையோ இடத்துல வந்து சாங் சீக்வன்ஸ் பர்டிகுலர்லி இல்லைன்னா கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ், இந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் வந்து
உடை மாற்றத்துக்கு திருப்பி அந்த காலத்துல கேரவன் கிடையாது, இப்ப இருக்கு, ரொம்ப ஈஸியா போச்சு. அப்போல்லாம் வந்து நாங்க வந்து எங்களுடைய சகோதரர்கள், என்னுடைய ஸ்டாஃப் வந்து எனக்கு பிரதர்ஸ் மாதிரி தான், என்னை வந்து ஒரு மகள் மாதிரி தான் பார்த்துக்கிட்டாரு என்னோட டிரைவர். அவங்க வந்து ஜமக்காலத்தையோ லுங்கியோ பிடிச்சிட்டு நிற்பாங்க, நாங்க வந்து அதுல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம். விஜயசாந்தி மேடம் பண்ணியிருக்காங்க, சோபனா மேடம் பண்ணியிருக்காங்க, ராதிகா மேடம் பண்ணியிருக்காங்க, நான் பண்ணியிருக்கிறேன். எல்லாருமே வந்து அதுலலாம் யாரும் எட்டிலாம் பார்க்க மாட்டாங்க மேடம். பப்ளிக்கு தான் வந்து இந்த மாதிரி அசிங்கம்லாம் வந்து கியூரியாசிட்டி தாங்காம அவங்களுக்கு ஒரு ஆர்வ கோளாறுல வந்து பார்ப்பாங்க. சினிமால இருக்கிறவங்க யாரும் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. எதுக்கு பார்க்கணும்? அவங்க தான் டெய்லி எங்களை வந்து ஒர்க் பிளேஸ்ல பார்த்துட்டு இருக்காங்களே, எங்களை சிஸ்டரா தான் பார்ப்பாங்க. ஸோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கான்னு கேட்டா இருக்கு. அதுக்காக அதுதான் இருக்குன்னு நினைக்காதீங்க. இல்ல மேம், இப்ப அந்த காலத்துல நீங்க சொன்னீங்க அந்த வசதிகள்லாம் குறைவு, கேரவன் கிடையாது, நாங்க இருக்கிற இடத்துல ஏத்த மாதிரி நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி நடிப்புல நடிச்சிருக்கிறோம். இல்ல, மரியாதை இருந்துச்சு. எங்களை சுத்தி யாரும் வந்து உடனே எட்டி பார்க்கல, அதை புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த காலகட்டத்துல இப்ப நவீன வசதிகள்லாம் வந்த சூழ்நிலையில இன்னமும் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து அவங்க சொல்றது, அதான் வெயிலே நாங்க நிக்கிறோம், எவ்வளவு நேரம் நின்னாலும் தண்ணி கூட எங்களுக்கு அரேஞ்ச் பண்றது கிடையாது, துணி மாத்துறதுக்கு ஒரு வசதி கொடுக்கல அப்படிங்கிறாங்க. இன்னமும் அததான் நடிகைகள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணும்னு இருக்குதா? இதுக்கு உங்களுடைய பார்வையில என்ன மாதிரியான வசதிகள் என்ன செய்யலாம் அவங்களுக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அகைன் வெயில்ல நிக்க கூடாதுன்னா ஏசி ரூம்ல ஏதாவது வேலை பார்த்துட்டு போகணுங்க. சினிமாங்கிறது லேபர். சினிமால வந்து எல்லாரும் வெயில்ல தான் வேலை செஞ்சாகணும். இருட்டுல வந்து சினிமா எடுக்க முடியாதுங்க, அது வேற படமா போயிடும். இருட்டு வெயில்ல தான், நம்ம வெளிச்சத்துல தான் வேலை செஞ்சாகணும். வெயிலுக்கு பயந்தா எப்படிங்க நம்ம வந்து ஆர்டிஸ்டா இருக்க முடியும்? இல்ல, அதுல வந்து நடிகைகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு கொடையாவது இருக்கு. ஆனா நாங்க நாள் முழுக்க நிக்க வேண்டியதா இருக்கு, எங்களுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத அதை பதிவு பண்ணதுனால நான் கேக்குறேன். அதான் ஒருத்தர் 2 பேர் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த இந்த ஆதங்கம் எல்லாம் இருக்கும். துணை நடிகர்களையும் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டுங்களையும் நம்ம வந்து அவங்க படுற கஷ்டத்தை வந்து சொல்லி மாளாது. பிகாஸ் எல்லா உபசரிப்புமே வந்து ஒரு வர்க்க ரீதியா முதலாளிக்கு அதிகம், அடுத்தது வந்து ஹீரோக்கு நெக்ஸ்ட், டைரக்டருக்கு நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் ஹீரோயின், அப்படி அவங்களையெல்லாம் கவனிக்கிறவங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட கம்மியா கவனிப்பாங்க. அதுக்கும் அடுத்ததுதான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட கவனிப்பாங்க. இதை நான் ஒத்துக்கிறேன். பட் அதை நான் வந்து ஒரு கொடுமை அப்படிங்கிற மாதிரி எனக்கு இல்லை. அது வந்து ஒரு என்ன சொல்றது, அடிமைத்தனமான வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இதை எடுத்துக்க முடியாது. தண்ணி கொடுக்கற ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் மோசமா இருக்கும், ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும். நல்ல ப்ரொடக்ஷன்ல எல்லாருக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய கம்பெனிஸ்ல அடிமட்ட ஒர்க்கர்ல இருந்து டாப் ஹீரோ வரைக்கும் அதே சாப்பாடு போடுறாங்க. அதை வந்து நம்ம இண்டஸ்ட்ரிய குறை சொல்ல முடியாது. நல்ல ப்ரொடியூசர்ஸ், நல்ல பேனர், அதுல வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா பட்ஜெட் ப்ரொடக்ஷன்னா என்வி கொடுக்க மாட்டாங்க, ஒன்லி வெஜிடேரியன். இப்ப தொலைக்காட்சி தொடர்கள்லாம் பாத்தீங்கன்னா சினிமால வந்து 9 to 6 கால் ஷீட்டு, டிவியில வந்து 9 to 10 கால் ஷீட் இருக்கும். காலையில 8 to 10 கூட இருக்கும். 12 hours 14 hours கூட ஒர்க் பண்ணுவாங்க. பட் அங்க வந்து வெஜிடேரியன் தான் போடுவாங்க பட்ஜெட்டுங்கிற காரணத்தினால. பட் எல்லாருக்கும் போடுவாங்க. யாரையும் நேத்து ராத்திரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணலாங்கிறதுக்காக இன்னைக்கு பட்னியெல்லாம் போடவே முடியாது. பப்ளிக்கா எந்த விதமான படியும் வாங்க முடியாது. அது உடனடியா எல்லாருக்கும் தெரிஞ்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க. பத்தியா அவங்கள சரியாட்டு. இப்போ ஓப்பனா சொல்றேனே, நான் க்ளூ கொடுக்கறதுல அது எந்த டைரக்டர்னு கூட உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு டைரக்டர் வந்து கதாநாயகியை வந்து டேக் ஓகேவே பண்ண மாட்டாரு. ஒரு நாள் முழுக்க வேஸ்ட் பண்ணுவாரு, 2 நாள் வேஸ்ட் பண்ணுவாரு. எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். 3வது நாள் வந்ததும் ஃபர்ஸ்ட் டேக் ஓகே பண்ணுவாரு. என்னதுனால அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அது அந்த ஆளு அவரோட இணங்கி போனா அந்த ஹீரோயின்ஸ் எல்லாரும் அப்படி கிடையாது. இன்னைக்கெல்லாம் வந்து எனக்கும் நடந்திருக்கான்னு கேட்டா நடந்திருக்கு. என்ன தூக்கி இருக்காங்க, என்ன படத்துல இருந்தெல்லாம் தூக்கி போட்டிருக்காங்க, அந்த மாதிரியும் நடந்திருக்கு.
டைரக்டரோட ஒத்து போல அப்படிங்கிறதுக்காக என்ன ஒரு 3 படத்துல இருந்து தூக்கிட்டாங்க. ஹீரோவோட ஒத்து போல அப்படின்னு ஒரு படத்துல இருந்து நானே எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. அவர் முகத்தை எப்படி பாக்குறது? அதனால அந்த படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அவரோட எந்த படமுமே ஒத்துக்கல. அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அதுதான் பெரிய அப்படிலாம் இல்லை. நல்லவங்க நிறைய இருக்காங்க. மெஜாரிட்டி நல்லவங்க. அதாவது ஒரு பால் இருக்கு அப்படின்னா ஒரு துளி விஷம் கலக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம வந்து பேச வேண்டியதா தானே இருக்கு. இப்ப இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் மூலமா என்ன கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுல முக்கியமான ஒண்ணும் விஷயங்கள் கிடைக்காது. குற்றவாளிகள் பேரை சொல்லல. அப்ப ஒண்ணும் அடுத்த கிடைக்காது. கட்டமா ஏன் வந்து சொல்லல? ஒரு கோர்ட்லயோ கவர்மெண்ட்லயோ நடவடிக்கை எடுக்கணும்னா எப்படி எடுப்பாங்கங்கிற கேள்வி எடுக்க வருது. முடியாது. இது சும்மா அவங்க வந்து அப்படியா இப்படியா இப்படி கேள்விப்பட்டோம் இப்படிதான் எழுதியிருக்காங்களே தவிர யாரு என்னங்கிறத இன்னும் சொல்லல. அப்படி சொல்லவும் இங்க பாருங்க, அப்படிலாம் சொன்னா மட்டும் என்ன நடக்க போகுது? இப்போ திலீப் என்ற நடிகரை வந்து நேம் பண்ணியிருக்காங்க. வைரமுத்து என்ற கவிஞரை நேம் பண்ணியிருக்காங்க. அப்படி எப்படி நீங்க அவங்களுக்கும் வழக்கு நடந்துட்டே தான் இருக்கு. அவங்க அவங்க நிரபராதின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. இதை எப்படி நீங்க வந்து ஒரு அவங்க தரப்ப தெரியாம எப்படி நீங்க சொல்லுவீங்க? இப்போ கார்த்திக் குமார்னு ஒரு நடிகர் இருக்கிறாரு. அவங்க வந்து சுசித்ரான்ற ஒரு பாடகியோட முன்னாள் கணவர். அந்த அம்மா இதுல வந்து அவங்க இதெல்லாம் சோசியல் மீடியால அவங்க யூடியூப் சேனல்ல வந்து இல்லாதது பொல்லாதது சொல்லிடுச்சு. அதுல உண்மை எது பொய் எதுன்னு எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? எத்தனை வருஷம் அதுக்கெல்லாம் எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க? இதெல்லாம் வந்து எவ்வளவு விசாரிச்சா போலீஸ் அவங்க கமிஷன் தான் 7 வருஷம் கழிச்சு நீங்க கண்டுபிடிச்சா என்ன, கண்டுபிடிக்காட்டி என்ன, வயசுக்கு வந்தா என்ன, வராட்டி என்ன? அவங்க சொன்னது அவங்க சொன்னது என்னன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு அபிஷியலா அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்கிறது நல்லது. இன்னொன்னு அவங்க வந்து உள் விசாரணை கமிட்டி இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன் இல்லாம கிரீவன்ஸ் யாருக்காவது என்ன வந்து இந்த மாதிரி இந்த படத்துல கொடுமைப்படுத்துறாங்க, எனக்கு சம்பளம் கொடுக்காம இழுத்தடிக்கிறாங்க, என்னை வந்து வந்தாதான் வந்து படத்துல என்கரேஜ் பண்ணுவேன்னு சொன்னாங்க, அல்லது பாதி படம் நடிச்சுட்டு என்னை தூக்கிட்டாங்க ஒத்து போகாதனால, இந்த மாதிரி காரணம் ஏதா இருந்தா அத சங்கம், நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் இங்க போய் பேசுனீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஏன்னா அவங்கெல்லாம் அவங்களுடைய அஜெண்டாவை தான் பாத்துக்குவாங்க. தயாரிப்பாளர் இப்ப வந்து சின்மை வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன்ல போய் புகார் பண்றாங்கன்னா அவங்கள அந்த சங்கத்துல இருந்து தள்ளி வச்சுட்டாங்க. இது என்ன நீதி? அது வந்து சரியா அது ஒரு வழக்குன்ற விஷயத்துக்கே வரல. அவங்க யார் மேல புகார் கொடுத்தாங்களோ அது உண்மையோ பொய்யோ அது வேற விஷயம். நான் அதை உண்மைன்னு நினைக்கிறேனாங்கிறதுலாம் வேற விஷயம். அது விசாரணைக்கு வரல. இதுவே ஒரு போலீஸ் கேஸா இருந்தா வந்திருக்கும். அப்ப பயம் இல்லாம அரசாங்க ரீதியான ஒரு அனானிமஸ், நம்முடைய பேரோ நம்முடைய பொழப்போ கெடாத வகையில ஒரு அனானிமஸ் அரசு இயக்கம் வேணும், அரசு அமைப்பு வேணும்னு ஹேமா கமிஷன்ல சொல்லியிருக்கிறாங்க. கமிஷன் ஹேமா கமிட்டியில சொல்லியிருக்கிறாங்க. அதுல மூத்த நடிகை சாரதா அவர்கள், முன்னாள் IPS வத்சலா குமாரி அவர்கள் போன்ற இன்னும் பொறுப்ப உணர்ச்சி மிக்க பெண்கள் இருந்திருக்கிறாங்க. சாரதா அவர்கள் வந்து அவங்க வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறாங்க. ஸோ லா மேக்கர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்ஸ் எல்லாருமே ஜஸ்டிஸ், இவங்க சீஃப் ஜஸ்டிஸ். ஸோ இவங்க சொன்னதுல அதான் மெயின் எனக்கு பிடிச்ச பாயிண்ட். அரசாங்க ரீதியான ஒரு அமைப்பு. இப்ப இன்னைக்கு புகார் பொட்டின்னு வச்சிருக்கோம்ல, அந்த புகார் பொட்டி சினிமாவுக்கு வேணும். அப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இதெல்லாம் நடக்குது, இல்ல தீண்டாமையே நடக்குது, இவ்வளவு விஷயங்கள் இருக்குதுன்னு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆமா எனக்கு நடந்திருக்கு, இல்ல இந்த விஷயங்கள் நடக்குது, இதுக்கு தீர்வு வேணும், இதுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏதாவது பேசுறாங்களான்னு கேட்க. இத பாருங்க, தவறான பாதையில ஷார்ட்கட் குறுக்கு பாதையில போய் அதன் மூலமா அனுகூலம் அடைகிறவங்க இதை பத்தி பேசவே போறதில்ல. இதுல ஒத்துக்க முடியாம இந்த மாதிரி பாலியல் வற்புறுத்தல்களையும் பாலியல் வன்முறைகளையும் ஏற்றுக்கொள்ள முடியாம இந்த சிஸ்டத்துல வெளியே வந்து விசில் ப்ளோ பண்றாங்க பாருங்க, அவங்க தான் பேச போறாங்க. அவங்கள உடனடியாக இந்த சிஸ்டம், அவங்க வெளியே வந்தாதான் பேச முடியும். சினிமாவுக்குள்ளேயே இருந்துகிட்டு பேசினா சினிமாவுக்குள்ளே இருக்க முடியாது இல்லையா?
அப்படி பேசக்கூடியவர்கள் குறைவா தான் இருப்பாங்க. என்ன மாதிரி தைரியமா பேசுறதுக்கு ஒரு 4 பேர் தான் வருவாங்க. அந்த 4 பேர் பேசுறதுனால குறிப்பிட்ட ஆட்களை குறிப்பா பேர் சொல்லி குற்றஞ்சாட்டுனா நாம என்ன பண்ணுவோம்? நீ சும்மாவா இருந்திருப்ப, ஊசி இடம் கழுக்காம நூல் நுழைஞ்சிருக்குமா, இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு பெண்களை அசிங்கப்படுத்துவோம். ஐயா, கற்பழிப்பு பாதிக்கப்பட்ட பெண்களை இன்னைக்கு வரைக்கும் நாம வந்து ஆண்கள் தவறுன்னு சொல்றது இல்ல, பெண்கள் தவறுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப எப்படி வெளியே வந்து இதுக்கு என்ன தீர்வு நம்ம தேட முடியும்? தீர்வு கொஞ்சம் கொஞ்சமா, இப்ப இந்த ஹேமா கமிட்டிங்கிறது ஒரு நல்ல முன்னெடுப்பு. எதுவுமே இல்லாத இடத்துல இன்னைக்கு வந்து ஒரு ஹேமா கமிட்டி ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிருக்குங்கிறது ஒரு நல்ல முன்னெடுப்பு. இதே போல அந்த விமன் இன் சினிமா கான்க்ளேவ்ங்கிறது ஒரு நல்ல முன்னெடுப்பு. கொஞ்சம் கொஞ்சமா போராடி நம்முடைய வாய்ப்புகளையும் நமக்கான நீதியையும் நம்ம வாங்கிக்குவோம். அது நடக்கும். இது வந்து ஒரு முதல் படியா நம்ம யோசிப்போமே, பாசிட்டிவா யோசிப்போம். எல்லாரும் வந்து இதை பத்தி பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. இப்போ ட்ரிஷாவுக்காக நான் நிறைய பேசியிருக்கேங்க. ஆனா ட்ரிஷா எனக்காக எதுவுமே பேசினதில்லை. பேசுறவங்க தான் பேசுவாங்க. அவங்களுக்கு நடக்கும்போது அவங்க எல்லாரும் அவங்களுக்காக பேசணும்னு எதிர்பார்த்தாங்க. சிரஞ்சீவி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. எல்லாரும் அவங்களுக்காக பேசினாங்க. அதே சிரஞ்சீவியும் அதே பெரிய பெரிய ஹீரோஸும் தயாரிப்பாளர்களும் டைரக்டர்ஸும் த்ரிஷாவுக்கு பேசினவங்க ஒரு துணை நடிகைக்கு பேசுவாங்களா? தெரியல. அந்த ஒரு காலம் வரும்ன்ற நம்பிக்கையோட போராடிட்டு தான் இருக்கணும். இப்ப தமிழ் திரை உலகிலையும் இந்த மாதிரி ஒரு ஹேமா கமிட்டி மாதிரி ஒண்ணு அமைக்கணுங்கிற குரல்கள் வருதே, அது பயனளிக்குமா? இல்ல, பயன் இருக்கோ இல்லையோ கண்டிப்பா ஒண்ணு வைக்கணும். நிறைய அதனால நல்லது நடக்கும். இப்படிதான் இருக்கும் சினிமா, இப்படிதான் இருக்கணும், பெண்கள் இப்படிதான் நடத்தப்படுறாங்க அப்படின்னு அதை கடந்து போயிட முடியுமா? இதுக்கு அடுத்த கட்டமா வரக்கூடிய பெண்கள் வந்து இந்த துறைக்கு வரக்கூடிய பெண்கள் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான அடுத்து நம்மளுடைய செயல்பாடுகள் இருந்தா இதை கடந்த அடுத்த கட்டத்துக்கு நம்மளுடைய சுயமரியாதையோட பயணிக்க முடியுங்கிற ஒரு சூழல் ஏற்படும்? இல்லங்க, அது வந்து ஏன்னா ஒருத்தர் செய்யற தப்பு கிடையாது. இது 2 பேர் இணைஞ்சு செய்யற தப்பு. சரிங்களா? 2 பேரும் விரும்பி செய்யற தப்ப வந்து தப்புன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? அவங்க 2 பேரும் எங்க விருப்பம்னு சொல்லி உங்க மூஞ்சில அடிச்சுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து மியூச்சுவல் பெனிஃபிட். இவங்க இப்படி ஒரு பெனிஃபிட் கொடுக்குறாங்க, அவங்க இப்படி ஒரு பெனிஃபிட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்சுட்டு போயிடுவாங்க. சினிமாவில எனக்கெல்லாம் வந்து இவ என்ன பெரிய ஒழுக்கமா, இவ என்ன பெரிய பத்தினியான்னு தான் கேட்பாங்க. எல்லார்கிட்டையும் போய் நம்ம அக்னி பிரவேசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கவங்க பர்சனலா என்ன அவங்கவங்க ஒரு கோட்டு போட்டுக்கிட்டு அந்த நேர்கோட்டுல பயணிச்சாதான் முடியும். நீ திருடுறியே, உன்னால எனக்கு சான்ஸ் கிடைக்கலையேன்னு நீங்க இன்னொருத்தவங்களை போய் கேட்க முடியாது. ஐயோ 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 நீ போய் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றியே, அதனால இப்ப எனக்கு வந்து வர வேண்டிய வாய்ப்பு உனக்கு போயிடுச்சே அப்படின்னு நான் கேட்கணும்னா எத்தனை பேரை நான் கேட்கணும்? என் கண்ணெதிர அதெல்லாம் நடந்திருக்கு. நான் கதாநாயகியா நடிக்க வேண்டிய படத்துல வேற நடிகை நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிறைய படத்துக்கு நடந்திருக்கு அந்த மாதிரி எனக்கு. ஆனா நீங்க நேர்மையா இருந்தேன் அப்படின்னு சொல்றீங்க, அதனால இழந்தது அதிகமா இருக்கணும் இல்லையா? ஒரு 2 ஆக்சுவலி ஒரு படத்தை தவிர என்னை தூக்கினா, என் சாபமா என்னன்னு தெரியல, என்னை தூக்கின படம்லாம் வந்து பயங்கர ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதனால எனக்கு பதிலா நடிச்ச நடிகைகளுக்கு பணம் கிடைச்சிருக்குமே தவிர பேரோ இல்ல அதனால வந்து அவங்களுக்கு ஒரு இன்னும் ஸ்டார் ஸ்டேட்டஸோ அதிகமா போனதா நான் நினைக்கல. இப்படி எல்லாம் யோசிக்க முடியாது மேடம். நமக்கு எழுதி இருக்கிறது நமக்கு வாய்க்கும். என் திறமைக்கு என்ன கிடைக்குதோ அது கிடைச்சா போதும். நன்றி மேம், இதுவரை நீங்க கூறிய கருத்துக்களுக்கு. Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur, Mechanical Engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் MVM ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.